கெஸ் பண்ண முடியாது. நல்லா என்கேஜிங்காக போகும், போர் அடிக்காமல் போகும். கதை எடுத்து சூப்பர் டெக்னிக் மொழியோடு எடுத்துக்கிறாரு. அதை படம் பார்க்க பார்க்க ட்ரில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கிளைமேக்ஸில் கொடுத்தீங்க பாருங்க ஒரு ஃபைட்டு, செம்ம செம்ம செம்ம. ஸோ மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே என்கேஜிங்காக போகும். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே ஒரு பிடிச்ச மூவி நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய மூவிஸ் பார்த்துட்டேன், எல்லாமே லைக் ஓவராலாக லைக் லாகிங்காக ஒரு மாதிரி பெருசாக அட்ராக்ஷன் இல்லாமல் தான் போகுது மூவிஸ். ரீரிலீஸே நடக்குது. அந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வர்த் வாட்சிங் நான் சொல்லுவேன். அண்ட் லைக் இது யூஷுவல் ஸ்டோரி தான், சைக்கோபாத் கொலை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் போகும். பட் நீங்கள் யார் சைக்கோபாத் யார் கில்லர் யார் எதுவுமே நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. மூவி நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இது வந்து க்ரைம் த்ரில்லருக்காக தான் நான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இது வந்து கன்னட மூவி மாதிரி ஃபீல் ஆகலை. லைட்டாக அங்கங்கே லிப்சிங்க் இஷ்யூஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து டப்பு மூவின்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி மூவி வந்து ஐ மீன் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் நல்லா தான் போச்சு, நல்லா என்கேஜாக தான் போச்சு. அது ஆஸ் யூஷுவல் எல்லா மூவிஸில் இருக்கிற மாதிரி தான், அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் கண்டிப்பாக பார்க்கலாம். மெசேஜ்னு எதுவும் இல்லை, யூஸ்வலாக இந்த அதே சேம் டெம்ப்ளேட் தான். இந்த சைக்கோபாத் மூவிஸில் இருக்கிற அதே சேம் டெம்ப்ளேட். ஏன் சைக்கோபாத் கொலை பண்ணா அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கெஸ் பண்ண முடியாது, நல்லா என்கேஜிங்காக போகும், போர் அடிக்காமல் போகும். மியூசிக் ஆவரேஜ். செகண்ட் ஹாஃபில் வேணால் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த மியூசிக் பெருசாக எனக்கு எடுப்படாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்ப ட்ரில்லிங்கோடு எடுத்துக்கிறாரு. ஆனால் கதை எடுத்து சூப்பர் டெக்னிக் மொழியோடு எடுத்துக்கிறாரு. அதை படம் பார்க்க பார்க்க ட்ரில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஹீரோனையும் நல்லா நச்சிக்குது. ஆக்ஷன் சண்டையில் சூப்பராக போட்டுக்கிறாரு. அது படம் ஹீரோ போல் சொல்ல முடியாது, நல்லா எடுத்துக்கிறார், சூப்பராக எடுத்துக்கிறாரு. பரவாயில்ல. பாட்டு மியூசிக்கோட கண்டிப்பாக கரெக்டாக ஆகணும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறார். கண்டிப்பாக பண்ணிக்கிறார். பாட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. பாட்டும் நல்லா புரியுது ஓரளவுக்கு. அதுதான் மூளை ரொம்ப செஞ்சு எடுத்துக்கிறாரு. அந்த மூளை வந்து ரொம்ப பேருக்கு வராது, புரியுதுங்களா? மெயின்டு சூப்பராக எடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக நல்லா ஓடும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி படம்லாம் வரலாமா? கண்டிப்பாக வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அது நெக்ஸ்ட் என்ன வரும், அடுத்து என்ன வருங்கிற ஒரு எங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு அச்சம். யாராக இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் அவராக இருக்குமா, செகண்ட் பார்ட் மஞ்சாவாக இருக்குமா? ஆனால் வந்து மஞ்சா வந்து நீங்கள் வந்து அந்த சூசைட் அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்க தேவையில்லை. படத்தில் ஒரு நல்ல ஒரு சாங் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபைட்டே இல்லை. கிளைமேக்ஸில் கொடுத்தீங்க பாருங்கள் ஒரு ஃபைட்டு, செம்ம செம்ம செம்ம, ரொம்ப சூப்பர். ஹீரோ, தேங்க்யூ ப்ரொடியூசர், தேங்க்யூ கேமராமேன், தேங்க்யூ டைரக்டர், தேங்க்யூ 24 யூனியன், தேங்க்யூ. ஓகே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. ஓகே, அதனால் எனக்கு வந்து இது நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, நல்லாவே இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா இது? கண்டிப்பாக. அதாவது தனுஷ் ஒரு படத்தில் சொல்ல வரல, பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கொஞ்சம் கஷ்டம், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். நான் ஒரு படம் பார்க்கலான்னு வந்த உயிரில் ஒரு விஷயம், ஆனால் எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க 3 பேர் சொன்னாங்க இந்த படம் போய் பாருங்கக்கான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். லாஸ்ட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒரு அப்பா மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் வந்து இந்த ஹீரோ தான் எல்லாமே செய்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் செய்கிறதும் தப்பு கிடையாது. பொண்ணுங்களுக்காக சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி அப்பா வந்து ஜெயில் மாதிரி கைதி மாதிரி பண்ணியிருந்தனால தான் அப்பாங்களா பார்த்து கொள்கிறான் அவன். கடைசி அவன் ஆசை நிறைவேற்றிச்சு, அவங்க அக்காக்கிட்டே போய் சேர்ந்துட்டான். சூப்பராக இருக்குது படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டேன் நானே. ஆமாம், ரொம்ப ஆல் த பெஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாங் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நானும் சினி ஆர்டிஸ்ட்டு தான், டான்ஸர் அண்ட் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு. என் ஹஸ்பண்ட் ஃபைட்ரு.
அதனால தான் எனக்கு தெரியுது. நான் சினி ஃபீல்டு இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த வலி தெரியுது. சாதாரண ஆளுங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த வழியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது கரெக்ட் ஆகுமா? கரெக்டாக ஒரு இது கூட கிடையாது. ஒரு தப்பான டயலாக் கிடையாது. பசங்களோட பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். சினிமா நல்லா இருந்துச்சு. எப்படி மேம் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பராக இருப்பா படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நானும் ஒரு பொண்ணு இல்லை பெற்றவங்க தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது படம்.